بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به والمسجد الحرام وإخراج أهله منه أكبر عند الله والفتنة أكبر من القتل. இந்த ஆயத்தை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு விளக்கம் என சொல்லப்படுகிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத்தை அனுப்புனாங்க. அந்த ஜமாத்துக்கு அமீராக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அமீராக நியமித்து நபி அவர்கள் அனுப்பினார்கள். அந்த ஜமாத் இருக்கிறதே அவங்க போருக்காக வேண்டி போய் அவங்க ஜமாதுல் ஆசிருடைய கடைசி நாள் என்பதாக நினைத்து ரஜபுடைய மாசத்தினுடைய முதல் பிறையிலே ஒரு காஃபிர் அம்ர் இப்னு ஹதரமி என்ற ஒரு காஃபிர், அந்த காஃபிரை கொலை செஞ்சிட்டாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கிட்டாங்க காஃபிர்கள். ஸோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாத்து திரும்பி வந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வருத்தத்தை தெரிவித்தாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி வருத்தப்பட்டதுனால அந்த போரிலே கலந்து கொண்ட முஜாஹிதீன்கள் அவர்களுக்கும் கவலைகள் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் குறைஷிகள் இருக்கிறாங்களே அவங்க குறை பேசுனாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் கண்ணியம் நிறைந்த மாதத்திலே போர் செய்கிறார்கள், போர் நிறுத்தம் செய்வது கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் இந்த குறைஷிகள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருக்கிறாங்களே துர்சகுனம் எடுத்தார்கள். எப்படி துர்சகுனம் எடுத்தாங்கன்னா, கொலை செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னா அம்ர் இப்னு ஹதரமி காஃபிர். அம்ர் இப்னு ஹதரமி அப்படிங்கிறதுனால அந்த அந்த அம்ருங்கிற வார்த்தையை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மரத்தில் ஹரப், அதாவது போர் இருக்கிறதே அது மிக நீளமாக ஆக போகிறது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அத்தா பேரு ஹதரமி. ஹதரமிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஹதரத்தில் ஹரப், சண்டை இருக்கின்றது அது உருவாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. கொலை செய்தவர், அதாவது அந்த போரில் யார் எந்த சஹாபி அம்ர் இப்னு ஹதரமியை தீர்த்து கட்டினாரோ அந்த சஹாபியுடைய பேர் வாக்கித் ரலியல்லாஹு தஆலா. அந்த வாக்கிகுங்கிற பேரை வச்சுக்கிட்டு வகதத்தில் ஹரப், போருடைய தீ மூட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டானுவோம் யூதர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறார்களே அவங்க கண்ணியமான மாதங்களில் போர் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தான். கண்ணியமான மாதங்களில் போர் செய்யக்கூடாது தான்ப்பா, போர் செஞ்சுட்டாங்க, அவங்க போர் செஞ்சுட்டாங்க சஹாபாக்கள். ஆனால் நீங்கள் மட்டும் என்ன சாதாரண ஆளுகளா? நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யஸ்அலூனக அனி ஷஹரில் ஹராம், நான் எதுவுமே உங்களிடத்தில் கண்ணியம் நிறைந்த மாதத்திலே போர் செய்வதை போர் செய்வதை பற்றி அவர்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, குல் கிதாலும் ஃபீஹி கபீர், கண்ணியமான மாசங்கள்ல போர் செய்யறது பெரிய தப்பு தான். ஆனா நீங்க வசத்துன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பது, வகுஃபுரும் பிஹி, அல்லாஹ்வை நிராகரிப்பது, வல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹரமை விட்டும் தடுப்பது, வைஹராது அஹ்லிஹி மின்ஹு, அந்த ஊர்வாசிகளை அதில் இருந்து விரட்டுவது, வெளியேற்றுவது, அக்பரு இந்தல்லாஹ், அல்லாஹ் தஆலா இடத்துல அது மிகப்பெரிய குற்றம். வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், கொலை செய்வதை காட்டிலும் குழப்பம் செய்வது அது அதைவிட பெரிய குற்றம். வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ, உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்கள் சக்தி பெற்ற அளவுக்கு, வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும், உங்களோடு போர் செய்வதை அவர்கள்
தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள், நீங்குவது இல்லை போர் செய்வதை விட்டோ. எதுவரையினும் என்றால் உங்களுடைய மார்க்கத்திலே இருந்து உங்களை திருப்புகிற வரையினும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு எப்படியாவது முஸ்லிம்களை அவர்களுடைய இஸ்லாத்திலே இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ அல்லாஹ் தாலா அதைத்தான் சொல்லி காட்டுறான். ஏப்பா கண்ணியமான மாசங்கள்ல போர் செஞ்சதை ஒரு பெரிய குத்தமா நீங்க பூக்கிக்கிட்டு பேசுறீங்களே, நீங்க காரியமெல்லாம் சின்ன காரியமா? நீங்க முஸ்லிம்களை அவர்களுடைய இஸ்லாத்திலே இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்ற முழு முயற்சியையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இது கொலை செய்வதை விட பெரிய குற்றம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்லு, நீங்க உங்க வேலையை நிப்பாட்டுறதும் இல்லை, நீங்க தௌபா பண்றதும் இல்லை, நீங்க செஞ்ச காரியத்துக்கு நீங்க கை சேதப்படுறதும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்து இறங்குனதுக்கு அப்புறமேல தான் அந்த போராளிகள் முஜாஹிதீன்கள் அந்த போர்ல கலந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஆயத்து இறங்குனதுக்கு அப்புறமேல தான் அவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாங்க அந்த சஹாபாக்களோட. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த அந்த கைதிகள், அந்த வியாபார கூட்டம், அவங்கள எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ குறைஷிகள் சார்பாக ஒரு தூதர் அனுப்பப்பட்டு அந்த 2 கைதிகள் பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நஷ்ட ஈடு நாங்கள் கொடுக்குறோம், அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய 2 சஹாபாக்கள் இன்னும் சேரலை, அவங்க ஒட்டகத்தை தேடிக்கிட்டு அங்கனே தான் இருக்கிறாங்க, உங்கள் ஊர் பகுதியில் தான் இருக்கிறாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, உத்பத் இப்னு கஸ்வான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேரும் இன்னும் சேரலை. நாங்கள் இவங்க 2 பேரை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதோ. அதனால் முதல்ல அந்த 2 பேரும் வரட்டும், சேர்ந்ததுக்கு அப்புறமேல இவங்களுடைய ரிலீஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 சஹாபியும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமேல அந்த முஷ்ரிக்கீன்கள் இடத்துல இருந்து நஷ்டஈடு வாங்கி கொண்டு அந்த 2 கைதிகள், அந்த போரில் கைதி செய்யப்பட்ட 2 கைதிகள் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா ஹிகம் இப்னு கீசான். அவர் ஒரு காஃபிராக இருந்தவர், ஆனால் அவர் முஸ்லீம் ஆகிட்டார். முஸ்லீம் ஆகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே இருந்துட்டார். கடைசியில் பீர மவுனா அப்படின்னு சொல்லி ஒரு வார் நடந்துச்சு, ஒரு ஜிஹாது நடந்துச்சு. அந்த பீர மவுனாவுடைய ஜிஹாதில் அவர் ஷஹீதாக்கப்படுறார், அவர் உயிர் தியாகம் செஞ்சார். ஆனால் இந்த உஸ்மான் இப்னு அப்துல்லான்னு இன்னும் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார்ல அந்த போரில், அவர் முஸ்லீம் ஆகலை, அவர் திரும்பி போயிட்டார், காஃபிர்களோட தான் இருந்தார். கடைசியில் குஃபருடைய நிலையில தான் அவர் மரணமானார், குஃபருடைய நிலையில தான் அவர் இறந்து போனார். ஆக மொத்தத்தில் இந்த ஆயத்து எப்போ இறங்கியதோ அப்போ அந்த முஜாஹிதீன்கள், அந்த போரில் கலந்து கொண்டவர்கள் இந்த ஆயத்தை கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்பட்டது, கண்ணியமான மாசங்களில் இவங்க கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்டது, மற்ற சஹாபாக்கள் இவர்களை குறை பேசியது, காஃபிர்கள் குறை பேசியது, இது எல்லாம் அந்த போராளிகளுக்கு ரொம்ப உள்ளத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியது. அவங்களுக்கு உள்ளத்தில் என்னென்னமோ எண்ணங்கள், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஜிஹாதில் கலந்துக்கிட்டோம், ஆகிரத்தில் நமக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா, ஆகிரத்தில் நம்ம போராளிகளாக நாம் கணக்கிடப்படுவோமா படமாட்டோமா, இப்படி பல கேள்விகள் அவங்களுடைய உள்ளத்தில். அப்போ கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இந்த கேள்வியை கேட்டே போட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு அடுத்த ஆயத்து அல்லாஹ் இறக்கணும். முதல்ல இந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமை எர்த்ததிது மின்கும் அந்தீனிஹி, தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் உங்களிலே யார் திரும்பி விடுவார்களோ, அதாவது முர்த்ததாயிரி விடுவார்களோ, இஸ்லாத்தை விட்டு போய் விடுவார்களோ, ஃபயமுத்து வஹுவ காஃபிருன், காஃபிரான நிலையில் அவர் மௌத்தா போனார் அப்படின்னா, ஃபவுலாய்க ஹபித்த தாமாலுஹும் ஃபித் துனியா வல் ஆஹிரா, இம்மை மறுமையில் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போய்விடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குஃபருக்கு ஒருத்தன் போயிட்டான் அப்படி. ஈமான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய செல்வம், அந்த ஈமான்ல இருந்து நீ போயிட்ட அப்படின்னா செஞ்ச அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒலாய்க்கு அசஹாபுன்னா, நரகவாசியாக ஆயிடுவோம், கும்ஃபீஹா ஃபாலிடும், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான்.
இப்ப இந்த சஹாபாக்கள் போயிட்டு ரசூல்லாட்ட கேட்டாங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா இந்த அடுத்த ஆயத்த அல்லாஹ் இறக்குறான். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ். எவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செஞ்சு உலாயிக்க யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். இவங்க தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்த ஆதரவு வைக்கக்கூடியவர்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மிக்க மன்னிக்க கூடியவனாகவும் அன்பாளனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு இந்த ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்து ரொம்ப பெரிய நம்பிக்கையை அந்த சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தியது. ரொம்ப பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த ஆயத்தை கேட்டதுக்கு அப்புறமேல. இஸ்லாத்துக்கும் குஃபுருக்கும் நடந்த சண்டையில முதல்ல கொல்லப்பட்ட காஃபிரு இவன் அம்ர் இப்னு ஹத்ரமி தான். அம்ர் இப்னு ஹத்ரமி தான் முதல்ல கொல்லப்பட்டான். காஃபிர்களுடைய ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அவங்க கேள்வி கேட்டாங்க. கண்ணியமான மாசங்கள்ல சண்டை போடலாமா? போர் செய்யலாமா? அடி அப்பதான் இந்த ஆயத்து இறங்குது. அதே மாதிரி கனிமத்துடைய பொருள் முதல்ல முஸ்லிம்களுடைய கையில கிடைத்தது. முதல்ல இந்த வார்ல தான் கனிமத்துடைய பொருள் முஸ்லிம்களுடைய கையில கிடைச்சிச்சு. அதே மாதிரி கனிமத்துடைய பொருளில் 1/5 அஞ்சில் ஒரு பாகம் அது அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த படையுடைய தளபதி அவர் ஒதுக்கி வச்சாரு. இதையே அல்லாஹ் தஆலா சட்டமாகவும் ஆக்கி விட்டான். கனிமத்துடைய பொருள்ல அல்லாஹ் ரசூலுடைய பங்கு 1/5 கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அந்த யுத்தத்துல கைது செய்யப்பட்ட காஃபிர்கள் 2 பேர். அவங்க தான் முதல்ல முஸ்லிம்களுடைய கையால கைது செய்யப்பட்ட கைதிகள். அந்த 2 பேர் தான். இப்போ இந்த சம்பவத்தை ஒரு கவிதையாகவும் ஒரு கவிதையில சொல்லப்பட்டிருக்கிறது. சில உலமாக்கள் சொல்றாங்க அந்த கவிதை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கவிதை அப்படின்னு சொல்றாங்க. சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க, அது அபூபக்கர் நாயகத்துடைய கவிதை கிடையாது. மாறாக அந்த படை தளபதி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கவிதை தான் அது அப்படின்னு இந்த மாதிரியும் சில உலமாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தாலா இந்த சஹாபாக்களுடைய தியாகங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அல்லாஹ் அவர்களை சந்தோஷப்படுத்தி அருள்வானாக. அல்லாஹ் தாலா இந்த செய்தியை தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா பேசி இருக்கிறான். தொடர்ந்து 3-4 நாளாக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். பிறகு அடுத்தபடியாக அல்லாஹ் தாலா முக்கியமான ஒரு விஷயம், யஸ்அலூன பஅனில் ஹம்ரி வல் மைசிர். சாராயம் ஹராமாக்கப்பட்டிருக்குது, சூதாட்டம் ஹராமாக்கப்பட்டிருக்குது. அதுல என்ன விஷயம் இருக்குது? எதனால அல்லாஹ் தாலா சாராயத்தையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்? அந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல அல்லாஹ் பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு